நீ பாத்துட்டியா? அதெல்லாம் பாத்துட்டேம்மா. அப்போ ஓகே விஜய். அண்ணா நீ வந்து சாப்பிடு. இல்ல மனசா, நீ சாப்பிடு. இப்ப எனக்கு வேண்டாம். ஏன்டா வேணாங்கிற? வெளியில சாப்பிட்டியா? ஆமாப்பா, வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். ஹலோ ஹலோ, வேதா மேடமா? ஆமா மேடம், உங்க மருமக வித்யா இந்த ஊரை விட்டு கிளம்ப போறாங்க. என்ன சொல்றீங்க? ஸ்கூலோட மொத்த பொறுப்பையும் வேற ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டு கிளம்ப போறாங்க மேடம். எப்போ? இன்னைக்கு நைட்டு தான் மேடம். கன்ஃபார்மா தெரியுமா? கன்ஃபார்ம் தான் மேடம். சரி, நான் வச்சிடுறேன் மேடம். என்னாச்சு வேதா? வித்யா ஸ்கூலோட மொத்த பொறுப்பையும் வேற ஒருத்தர் கையில கொடுத்துட்டு இன்னைக்கு நைட்டே யாருக்கும் தெரியாம ஊரை விட்டே போக போறாளாம். என்னாச்சு? ஊரை விட்டே போறாளா? அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன சொல்ற வேதா? உனக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னது? நம்ம ஸ்டாஃப் ஒருத்தவங்க வித்யாவோட ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க. அவங்க தான் கால் பண்ணி சொன்னாங்க. அவங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. விசாரிச்ச வரைக்கும் வித்யா இந்த ஊர்லயே இருக்கிற முடிவோட தான் வந்திருக்கான்னு சொன்னாங்க. இப்ப திடீர்னு கிளம்புறான்னு சொல்றனா என்னால நம்பவே முடியல. இப்போதைக்கு அவளை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு நானும் அமைதியா ஒதுங்கிதான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் அவ திடீர்னு கிளம்பணும்? அதுவும் யாருக்கும் தெரியாம? டேய், அம்மா, நீ எதுவும் பிரச்சனை பண்ணியா? சொல்லுடா. நான் எதுவும் பண்ணலமா. என் ஃப்ரெண்டு சூர்யா தான். யாரு? அன்னைக்கு உன்னை பார்க்க வீட்டுக்கு வந்தானே அவனா? ஆமாப்பா, அவன் தான். டேய், அவன் என்னடா பண்ணா? அண்ணா சொல்லு. சொல்லு, அவன் என்ன பண்ணா? எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிட்டு. நான் உங்க ஊர்தாம்மா, மாலதி பேசுறேன். மாலதியா? சென்னையில உன் புருஷனை ஒதுக்கி வச்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்கியாமே. இத்தனை வருஷம் அவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டீங்க. அதுவே அவர் செஞ்ச தப்புக்கான பெரிய தண்டனை தான். உள்ளுக்குள்ள நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் மேடம். இனிமேலாவது நீங்க அவர் கூட சேர்ந்து வாழணும் மேடம். அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். ப்ளீஸ் மேடம், முடியாது மட்டும் சொல்லிடாதீங்க மேடம். இதாம நடந்தது. இதனால நான் வித்யாவை பார்க்க அவ வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க அவ என்னை நிம்மதியா வாழ விடு. இங்க இருந்து போ. கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? ஒரு தடவைக்கு பல தடவை அவதான் உன்கிட்ட சொல்லிட்டால. அதையும் மீறி முட்டாள்தனமான வேலை பார்த்திருக்க. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கொஞ்சம் பொறுமையா இருடா, பாத்துக்கலான்னு சொன்னல. நான் ஒண்ணும் பண்ணலமா, அவன் தான். டேய், வித்யா உன் பொண்டாட்டிடா, உன்னோட வாழ்ந்தவன். எவனோ ஒரு கிறுக்கு பையன் சொன்னானே இந்த மாதிரி அசிங்கத்தை பண்ணிட்டு வந்திருக்க. டேய், வித்யாவை பத்தி அவனுக்கு என்னடா தெரியும்? உனக்கு என்னடா தெரியும்? சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லவும் அண்ணன் யோசிக்காம விட்டுருப்பா. அதுக்காக இப்படியா டார்ச்சர் பண்ணுவாங்க? அப்பா இல்ல, அவன் இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீ அவ வீட்டுக்கு போயிருக்கும் போதே அவ என்ன சொன்னா? டார்ச்சர் பண்ணா ஊரை விட்டே போயிடுவேன்னு சொன்னாளா இல்லையா? இப்ப அவ சொன்னதை செஞ்சிட்டா பாத்தியா? இத்தனை வருஷம் கழிச்சு அவளை நேர்ல பார்த்ததே ஒரு பெரிய விஷயம்.
இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவ மனச மாத்த ஏதாவது செய்யலான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நீ எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா. அண்ணா, இப்போ டைம் 10 தான் ஆகுது. நீ அவங்கள பார்க்க போகும்போது என்ன டைம்? ஒரு 9 இருக்கும். ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணியிருந்தாலும் இன்னும் அவ கிளம்பிருக்க மாட்டான். ஐயோ, விட மாட்டாங்க போலயே. அண்ணா, உடனே போனா கூட அண்ணி எப்படியாச்சும் தடுத்துடலாம். எனக்கு நீ என்ன செய்வியோ தெரியாது. வித்யா இந்த ஊர்ல தான் இருக்கணும். அவ ஊரை விட்டு போக கூடாது. உடனே போய் அவளை தடுத்து நிறுத்து. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். டேய் சஞ்சய், அண்ணா. இருடா, நானும் வரேன். சரி, வா வாங்க. வா வா, சீக்கிரம் போ. நிலா, அம்மா உன்கிட்ட அப்படி கோவமா பேசியிருக்க கூடாது. இதுக்கு முன்னாடி என்னைக்காவது நான் உன்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்கேனா? நான் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேனா? அதுக்குள்ள எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நீ தானே புரிஞ்சுக்கணும். நான் எதையும் உன்கிட்ட மறைக்க போறதில்ல. இந்த கேள்விக்கான பதில நீ கேட்காமலே நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கான டைம் இது இல்ல. இப்ப நான் இதை உன்கிட்ட சொன்னேன்னா இதனால பல பிரச்சனை வரும். அது உனக்கு புரியாது. எனக்கு இருக்கிற ஒரே துணை நீ மட்டும் தானே. நீயே புரிஞ்சுக்காம இருந்தா எப்படி நிலா? இங்க பாரு, அம்மா கிட்ட பேசு, உன் வித்து கிட்ட பேசு. என்னம்மா? நீங்க என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க. நான் உங்க கூட கிளம்பி வந்துட்டேன். அவ்வளவுதான். என் கேள்விக்கு பதில் சொல்லாத யாருமே என்னை சமாதானப்படுத்த வேணாம். என்ன தொந்தரவு பண்ணா நான் காரை நிப்பாட்டி கீழே இறங்கிடுவேன். தள்ளி போக சொல்லுங்க தாத்தா. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? வித்யா, என்னடா? இல்லப்பா, எதையோ மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. எதையும் மிஸ் பண்ண கூடாதுடா, சீக்கிரம் போடா. இந்த விடா? இந்த விடுதாப்பா. வித்யா, வித்யா, வித்யா
வாட்ச்மேன் கதவு தருங்க, சீக்கிரம் கதவு தருங்க. போடா போலாம். சரி இல்லைங்க சார். வித்யா என்ன இருக்கா? சார் வீட்டில் யாரும் இல்லை, கிளம்புங்க சார். நான் வித்யாவை பார்க்கணும். அவங்க வீட்டில் இல்லை சார். வீட்ல இல்லையா? அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஊர் என்னடா? என்னது ஊருக்கு போயிட்டாங்களா? ஆமாம் சார், அவங்க இங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. கார் கூட இல்லை பாருங்க. ஆமாம், அவங்க எப்போ போனாங்க? 4 மணி நேரம் இருக்கு சார். டேய் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்டா. இப்போ என்னடா பண்றது? அப்பா பக்கத்துல தான் எங்கேயாவது போயிட்டு இருப்பா, நம்ம போய் தேடி பார்க்கலாம்ப்பா. அப்படியா வாட்ச்மேன், அவங்க எந்த ஊருக்கு போறாங்கன்னு ஏதாவது தெரியுமா? அதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்ல சார். ஆனால் இனிமே இந்த ஊருக்கு திரும்பி வரவே மாட்டாங்க மட்டும் சொல்லிட்டு போனாங்க சார். சஞ்சய், டேய் எல்லாம் உன்னால தான். அப்பா டேய் இத்தனை வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்தவள இவ்ளோ சீக்கிரமே அனுப்பி வச்சிட்டியா? நான் இதையும் வேணும் பண்ணலப்பா, எல்லாம் என் ஃப்ரெண்ட் பண்ண வேற, அவன் சொன்னதால தான் நான் செஞ்சேன். டேய் சரி இப்ப நமக்கு டைம் இல்ல, வா வா வண்டி எடு வண்டி எடு, வா வா. எங்க போறாங்கன்னு தெரியல. கிளம்பு கிளம்பு கிளம்பு, போ நேரா போ. டேய் வித்யா நம்பருக்கு கால் பண்ணி பாரு. என்னாச்சுடா? போனை கட் பண்றாப்பா. நான் என் போன்ல ட்ரை பண்ணி பார்க்கறேன். சரிப்பா. டேய் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாடா. ஹலோ வேதா. என்னாச்சுங்க? வித்யாவை பாத்தீங்களா இல்லையா? நான் அங்க போறதுக்குள்ள வித்யா கிளம்பி போயிட்டா வேதா. கிளம்பிட்டாளா? இப்ப என்னங்க பண்றது? நீ கவலைப்படாத, அவ கிளம்பி 1/4 மணி நேரம் தான் ஆகுது. பக்கத்துல தான் போயிட்டு இருப்பா, நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க. சரி. அவ இல்லாம வீட்டுக்கு திரும்ப வராதீங்க. டேய் சீக்கிரம் போடா. என்னடா குட்டி? பசிக்குது, சாப்பிடணும். இதோ வண்டியை உடனே ஓரம் கட்ட சொல்றேன்டா. உடனே எல்லாம் நிறுத்த வேண்டாம், நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்துங்க. இந்த ரூட்ல நிறைய தாபா இருக்குப்பா, நான் சொல்றேன், அங்க நிறுத்துங்க. சரிம்மா சரிம்மா. இன்னுமா வரல? பக்கத்துல வந்துட்டோம். அப்பா என்னம்மா? அங்க அதோ அங்க நிப்பாட்டுங்க. இப்பா அங்க நிறுத்து. சரிங்கய்யா. குட்டி பொறுமையா போடா. போமா, அங்க தாத்தா பக்கத்துல உட்காந்துக்கிறியா? போடா. வாங்க மேடம். என்ன மேடம் வேணும்? சாப்பிட என்ன இருக்கு? மெனு கார்டு இருக்கா? இருக்கு பாப்பா. ஏப்பா அதுல 2 பிளேட் கொடுப்பா. ஏன் குட்டி, ஏன் 2 பேரும் சிரிக்கிறீங்க? அது நல்லா இருக்கும் தானே? தாத்தா அது சாப்பிடுற பொருள் இல்ல. இங்க என்னென்ன சாப்பாடு இருக்கோ அந்த லிஸ்ட் இருக்கிற கார்டு. ஓ அதுவா அது? தாத்தா பார்த்தது இல்லைலம்மா, அதான் தெரியல. ஐயோ என்னென்னப்பா இருக்கு? குட்டி நல்லா கேட்டுக்கோ, உனக்கு பிடிச்சதா கேளு. இன்னைக்கு தாத்தா தான் பில்லு கொடுக்க போறேன். உங்களுக்கு ஏது பணம்? அம்மா அப்பப்ப செலவுக்கு கொடுப்பால, அதெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன். ஓ அப்படியா? அப்ப உங்களுக்கு பெரிய
பெருசா செலவு வைக்க போறேன். எனக்கு ஒரு செட் சப்பாத்தி மட்டும் கொண்டு வாங்க. ஓகே மேடம். எனக்கு சிக்கன். ஏய், ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் உனக்கு ஒத்துக்காது நிலா. அப்ப ஃப்ரைட் ரைஸே தாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நல்லா காரமா அஜினோமோட்டோ தூக்கலா போட்டு தாங்க. நிலா, என்ன பண்ற? அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. ஏற்கனவே ஒரு தடவை சாப்பிட்டு வாந்தி எடுத்தியே, மறந்துட்டியாத? தாத்தா, நான் என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. இப்ப வாங்கி தர போறீங்களா இல்லையா? வாங்கி தரேம்மா. அப்பா, நீங்க தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இது அவளுக்கு செட்டே ஆகாது. ஹெல்த் இஷ்யூஸ் வந்துரும். நாம இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? வழியில ஏதாவது ஆச்சுன்னா? தாத்தா, எனக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நான் சாப்பிடுவேன். என்னை யாருமே கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். எல்லாருமே அவங்கவங்க இஷ்டத்துக்கு இருக்கும்போது என்ன மட்டும் ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்? சீக்கிரம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க மேடம். அங்க ஆர்டர் கொடுக்கணும். ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் ஒண்ணு கொடுக்காதீங்க. எனக்கு சாப்பாடே குட்டி வேண்டாம். இருமா. என்னடா எதுக்கு எடுத்தாலும் இப்படி பொசுக்குன்னு கோவம் வந்தா என்னடா பண்றது? நீ கேட்டதை வாங்கி தரேன், போதுமா? அப்பா, நீ சும்மா இருமா, நான் பாத்துக்கிறேன். நிலா, நீ கேட்டதே நான் வாங்கி தரேன். தம்பி, இங்க பாரு சார். நிலா கேட்டதையே கொடுங்க. சரிங்க சார். காரம்லாம் அதிகமா வேண்டாம். இந்த அஜினோமோட்டோ அதெல்லாம் போட வேண்டாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி கொடுங்க. டேய் நிலா, இந்த தாத்தாவுக்காகடா. ஒரு நிமிஷம். அங்கிள், சொல்லு பாப்பா. இடியாப்பம் இருக்கா? இருக்கு பாப்பா. எனக்கு இடியாப்பமும் வெஜ் குருமாவும் கொடுங்க போதும். அப்ப ஃப்ரைட் ரைஸ் வேணாமா? அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. சும்மா கேட்டேன். போங்க போய் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வாப்பா. மாஸ்டர். நிலா, நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோடா. நான் வேணும்னே இதை செய்யல. இப்ப நான் உண்மையை சொன்னா நிறைய பிரச்சனை தான் வரும். என் லைஃப்ல நிம்மதியே இல்லாம போயிரும். உனக்கே தெரியும் தானே அம்மா லைஃப்ல எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன். இப்பதான் கொஞ்ச நாளா லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அது கெட்டு போக கூடாது நிலா. தாத்தா, நான் திரும்பவும் போய் கார்ல போய் அப்ப உட்கார்ந்துப்பேன். என்னம்மா? யாரும் என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுங்க. நிலா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. அவ அம்மா தானே. அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் பேசிட்டு இருக்காங்களே. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இப்ப யாரையா அப்பான்னு சொன்னா நான் அவர் பின்னாடி ஓடிடுவேனா என்ன? என் மேல நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்ல நிலா. அதுக்கு அதான தாத்தா அர்த்தம். நிலா, அது தாத்தா, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும். யாரும் என்கிட்ட பேச வேணாம். கொஞ்சம் இருமா. இந்தாங்க சார். கொடுப்பா. பாப்பா இந்தா வாங்கிக்கமா. மேடம், இந்த சப்பாத்தி போட்டாச்சு, எடுத்துட்டு வந்து. ஓகே. டேய், அங்க பாரு. டேய், நீ அந்த பக்கமா போய் நில்லு.
சார்